மனோன்மணியம் பெ. சுந்தரனார் அவர்கள் 1891ஆம் ஆண்டு எழுதிய பாடலான ஆயிரத்தி 891ஆம் ஆண்டு மனோன்மணியம் பெ. சுந்தரனார் அவர்கள் தனது மனோன்மணியம் என்ற நாடகத்தில் தமிழ்த்தாய் 1891ஆம் ஆண்டு மனோன்மணியம் பெ. சுந்தரனார் அவர்கள் எழுதிய பாடல் தமிழக அரசால் தமிழ்த்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1891ஆம் ஆண்டு பெ. மணியம் சுந்தரனார் அவர்கள் எழுதிய பாடல் தமிழ்த்தாய் வாழ்த்தாக தமிழக அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த பாடலில் அவர் நமது நாட்டை பரதம் என்று குறிப்பிட்டுள்ளார். ஏனென்றால் பரதம் என்ற பெயரும் நம் நாட்டிற்கு இருந்த காரணத்தினால் அன்று அதனை குறிப்பிட்டுள்ளார், பரத கண்டமதில் என்று. அதேபோல் தென்னிந்தியா முழுமையும் திராவிடம் நாடு என்று அன்று அழைக்கப்பட்டிருந்ததால் திராவிட நல் திருநாடும் என்று அதில் குறிப்பிட்டுள்ளார். அன்றைய கட்டத்தில் தமிழ்நாடு என்ற பெயர் தமிழ்நாட்டிற்கில்லாமல் சென்னை மாகாணம் என்று இருந்தது. எனவே அதனை குறிப்பிடாமல் அவர் விட்டுவிட்டார். அந்த பாடல் சில மாற்றங்கள் செய்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தமிழக அரசால் தமிழ்த்தாய் வாழ்த்தாக அறிவிக்கப்பட்டது. எனவே தமிழ்நாடு என்று 1967ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்து பெயர் மாற்றம் செய்யக்கோரி சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டு 1969ஆம் ஆண்டு அதனை அரசு ஏற்று அறிவித்தது. அதனால் தமிழ்நாடு என்ற பெயர் இந்த பாடலில் குறிப்பிடாமல் இருக்கிறது. எனவே திராவிட நல் திருநாடும் என்னும் வரியில் சில மாற்றமாக தமிழ்நாடு என்பது சேர்க்க திராவிட நல் தமிழ்நாடு என்று மாற்றம் செய்ய வேண்டும் என்று பணிவன்புடன் கோருகின்றேன். இதன் மூலம் தமிழ்நாடு என்ற நமது மாநில பெயரும் நாம் பாடும் தமிழ்த்தாய் வாழ்த்தில் வரும். எனவே அரசு இதனை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசை பணிவுடன் கோருகிறேன். சு. மோகன சுகுமார், அறிவியல் கண்டுபிடிப்பாளர், ராணிப்பேட்டை.